கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அதுக்கப்புறமாக ஹல்லேலூயா, நீங்களே சொல்லுங்க. என்ன செய்யறார்? சோதிக்கிறார், பரிசோதிக்கிறார். பரிசோதித்து பார்த்து, புட்டமிட்டு பார்த்து ஒன்றும் காணாமல் இருந்தார். அந்த மகிமையுள்ள ராஜ்யத்திலே பிதாவுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக ஹல்லேலூயா. எது ஓநாய், எது ஆட்டின் கூட்டம் என்று இன்றைக்கு தெரியல. ஒரு பாடத்துல ஃபெயிலானாலும் நீ ஒரு வருஷம் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கைகளால் கட்டிடாத அந்த நித்திய வீட்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற அந்த தேவன் எப்படி நம்மை திட்டமிடாமல் இருப்பார். கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் வருத்தம் தான், கொஞ்சம் வலிகளை தாங்கி கொள்ளுங்க, பொறுத்து கொள்ளுங்க. என்றைக்கு சபை உலகமான ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை போதிக்க ஆரம்பித்து விட்டதோ, சபை பரிசுத்தத்தை இழந்து விட்டது. தேவ மகிமையை சபை இழந்து விட்டது. எத்தனை இடங்கள்ல கர்த்தர் வெளியேந்து தட்டுகிறார். நான் உள்ள வரட்டாப்பா. சில பரீட்சைகள்ல அகப்படுத்தி கொண்டிருக்க இந்த நேரங்கள்ல ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டிய சத்தியம், பிழைத்திரு. நீ ஆத்மா பிழைச்சிருந்தா போதும், நீ கர்த்தரை விட்டு தூரம் போக மாட்டேன். இரண்டாவதாக கர்த்தரை பரீட்சை பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. சோதனை நேரத்துல கர்த்தரை பரீட்சை பார்க்காதுங்க. மூன்றாவது நேரத்துல என்னதான் வரட்டுமே, கர்த்தரை ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. ஜெய கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தருவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூப்பர்கள் வருவன் கேட்கிறார், ஹல்லேலூயா, வெண் வஸ்திரங்களை, வெண் அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தாங்கப்பா? ஹல்லேலூயா. என்ன சத்தம் வருகிறது? இவர்கள் ரொம்ப செழிப்புல இருந்து வந்தாங்க. லக்ஸரியான கார் வச்சிருந்தாங்க, 3 மாடி வீடு வச்சிருந்தாங்க, 10 வீடு வாடகைக்கு விட்டு இருந்தாங்க. சபையில 5000 விசுவாசி வச்சிருந்தாங்க. 50 உடன் ஊழியர்கள் இருந்தாங்க. பாஸ்டருக்கு கார் திறக்க, டோர் திறக்க 4 பேர் இருந்தாங்க. பாஸ்டருக்கு ஷூ மாட்ட 3 பேர் இருந்தாங்க. ஷூ பாலிஷ் போட 3 பேர் இருந்தாங்க. கோட்டு களைச்சி கொடுக்க ஒருத்தர் இருந்தாங்க. சொச்சிங்க தொடச்சி கொடுக்க 2 பேர் இருந்தாங்க. அப்படியே பகவான் சொல்லிச்சு, இல்ல இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த உபத்திரவம் தெரியுமா? எதற்கு இந்த பரிசோதனை? எதுக்கு இந்த அக்கினி பரிசோதனை? எதற்கு இந்த புடம்? எதற்கு இந்த குகை? ஹல்லேலூயா. எதுக்கு இந்த தண்ணி? எதுக்கு இந்த ஆறு? எதுக்கு இந்த அக்கினி? பிரதர், சிஸ்டர், எதுக்கு? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாயிருக்கும். அந்த நாளில் கைவிடப்பட்ட கூட்டத்தில் அல்ல, வலது பக்கத்தில் இருக்கிறவங்களே பார்த்து கர்த்தர் சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபை. எது மகிமையான சபை? உருவாக்குனவர் புடமிடப்படுகிற சபை, மகிமையான சபை.